தனுசு. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமஹ. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். ஆட்சி பலம் பெறும் அஷ்டமாதிபதியால் சற்று சிரமங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை, அதாவது 7/7/2024 முதல் 13/7/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனி பகவானும், 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், 5ஆம் இடத்திலே புதன்கிழமை வர ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும், வியாழக்கிழமையிலிருந்து அவர் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். 6ஆம் இடத்திலே குரு பகவானும் உங்கள் ராசிநாதன், 7ஆம் இடத்தில் சூரிய பகவானும், அட்டமஸ்தானத்திலே புத பகவானும் சுக்கிர பகவானும், 10ஆம் இடத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். அட்டமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 8, 9, 10 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இந்த 8ஆம் இடத்துல சந்திரன் வரும்பொழுதே நமக்கு சந்திராஷ்டம் வருகிறது. இது எப்போன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைக்கு சந்திராசிரம தினமாகவும் வேதை தினமாகவும் வருகிறது. அதில் இந்த 2 நாள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அப்போ இந்த வாரம் முழுவதுமே நமக்கு பலன்கள் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 7/7/2024 திதி வளர்புறை துவிதியை திதியும் பூச நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபமுகூர்த்த நாளாக அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிறது. அது உங்களுக்கு சந்திராசம் வேதை நாள். அடுத்து திங்கட்கிழமைக்கு 8/7/2024 திதி வளர்புறை திருதியை திதியும் ஆயில்ய நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக வருகிறது. அன்றும் உங்களுக்கு சந்திராசம் வேதை நாள். அது ரிலீஃப் ஆகிறதே மறுநாள் தான், செவ்வாய்க்கிழமை. அதாவது 9/7/2024 திதி வளர்புறை சதுர்த்தி திதியும் காலை 9 மணி வரை ஆயில்ய நட்சத்திரமும் அதன் பின்பு மக நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சதுர்த்தி திதியாக செவ்வாய்க்கிழமைக்கு வருகிறது. அது உங்களுக்கு யோகமான நாள் தான். அடுத்து புதன்கிழமைக்கு மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் சந்திக்கக்கூடிய அருமையான நாள் அன்னைக்கு. அதாவது புதன்கிழமைக்கு 10/7/2024 திதி காலை 8:30 மணி வரை சதுர்த்தி திதி, அதன் பின்பு பஞ்சமி திதியும், பகல் 11:30 மணி வரை மக நட்சத்திரமும் அதன் பின்பு பூர நட்சத்திரமும் சித்தயோகமும் அமிர்த யோகமும் கூடிய சுபமுகூர்த்த நாளாக புதன்கிழமைக்கு வருகிறது. இந்த வாரத்தில் 2வது சுபமுகூர்த்த நாள். அடுத்து வியாழக்கிழமை 11/7/2024 திதி வளர்புறை பஞ்சமி திதி காலை 10 மணி வரை, அதன் பின்பு சஷ்டி திதி, மதியம் 2 மணி வரை பூர நட்சத்திரம், அதன் பின்பு உத்திர நட்சத்திரம், சித்தயோகமும் மரணயோகம் கூடிய நாளாக வியாழக்கிழமைக்கு வருகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை 12/7/2024 திதி வளர்புறை சஷ்டி திதி பகல் 12 மணி வரை, அதன் பின்பு சப்தமி திதி வருகிறது. அதே மாதிரி மாலை 4:30 மணி வரை உத்திர நட்சத்திரம், அதன் பின்பு ஹஸ்த நட்சத்திரம் வருகிறது. சித்தயோகமும் அமிர்தயோகம் கூடிய அந்த நாள் சுப முகூர்த்த நாளாக வருகிறது. அப்போ இந்த வாரத்தில் 3வது முகூர்த்த நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு 13/7/2024 திதி வளர்புறை சப்தமி திதி மதியம் 2 மணி வரை, அதன் பின்பு அஷ்டமி திதி வருகிறது. இரவு 7 மணி வரை அஸ்த நட்சத்திரம், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம், மரணயோகம் கூடிய நாளாக சனிக்கிழமைக்கு வருகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். தனுசு ராசி என்பதில் பொதுவாக ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருந்து இந்த வருஷம் முழுவதும் சற்று சிரமத்தை ஏற்படுத்தினாலும் சந்திரன் தான் நமக்கு முக்கியமானவர். அவர் வாரத்தின் துவக்கல் நாளில் சந்திராஷ்டமம் வேதையை கொடுத்தாலுமே அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் யோகத்தை கொடுக்குறார். அப்போ செவ்வாய்க்கிழமையிலேருந்து நல்ல யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிற வாய்ப்பு உண்டு. அதனால் உங்களுக்கு இந்த வாரம்
பலமும் யோகமும் சற்று நிதானமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு பெற்ற தனுசு ராசி அன்பர்களே, பொருளாதாரம் நன்றாக இருக்கும். தனாதிபதி வளரும் பாவத்தில் அமர்ந்த காரணத்தினாலையும் பாக்கியத்தில் அமர்ந்தக்கூடிய பாக்கியாதிபதி உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிற காரணத்தினாலையும் தனபாக்கியங்கள் பல்கி பெருகும், யோகங்கள் நல்ல வலுவாக கிடைக்கும். அதனால் பொருளாதாரத்தில் ஏற்றம் காணக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. அதே நேரத்தில் இந்த கடன், அந்த வட்டி கட்டுதல், தவணை கட்டுதல் இதெல்லாம் சரியான முறையில் கட்டிட்டு வாங்க. ஏன்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளோடு நடக்கும். கடன் விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பொருளாதாரம் ஏற்றமே காண்பீர்கள். பொருளாதாரத்தில் குடுக்கல் வாங்கலில் சற்று சிரமமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் மீளக்கூடிய அளவுக்கு, சரிவிலிருந்து மீளக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் இந்த வாரம் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்தாலும் லாபத்தை கொடுக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பொருளை எடுத்து விற்கிறோம் அப்படின்னா சுலபமாக விற்கிறது போல் கஷ்டப்பட்டு விற்கிற மாதிரி சூழ்நிலைகள் கொடுக்கும். ஆனால் அந்த கஷ்டம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், யோகம் உண்டு. வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு வியாபாரத்தில் சற்று சுரங்கள் கிடக்கும். தொழில்நிலைகளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அல்லது தொழிலாளர்களுக்கே ஏதாச்சும் சில இடையூறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லாபமும் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய நிதானமான போக்கு நிச்சயமாக பலனை கொடுக்கும். அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு அருமையான வாரம். எந்த விதமான பதட்டமும் வேண்டாம். பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. எதிர்பார்த்த பல விஷயங்கள் கிடைக்கப் போகிறது. வேலை பணிச்சுமை சற்று குறையும். சக நண்பர்கள் மற்றும் தொழிலாளர்களாக உங்களுக்கு கூட பணிபுரியக்கூடிய நண்பர்களாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அவர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். மாணவர்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார். அப்போ நிறைய பலன் கிடைக்க போது. குறிப்பாக இந்த தொழில்துறை சார்ந்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு பொன்னான வாரம். அப்போ அதை பயன்படுத்தினீங்கன்னா நல்ல யோகம் உண்டு. கலைத்துறை, விளையாட்டுத்துறை சேர்ந்த மாணவர்களுக்கும் இந்த வாரம் கை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. உடல்நிலைகளில் சற்று நிதானமான போக்கு. தேவையில்லாத உணவுகளை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். தேவையில்லாத அலைச்சல்களையும் மன உளைச்சலையும் தவிர்த்து கொள்ளுதல் நலம் தரும். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், சுபமங்கலத்தை உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான ஒரு சுபமான வாரமாகத்தான் இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. அடுத்த பெண்களுக்கு தெய்வ பலமும் முன்னோருடைய ஆசீர்வாதமும் இந்த வாரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போது. இந்த வாரம் உங்களுக்கு பலமான வாரம். இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளியாள்களால் ஏற்பட்ட இடையூறுகள்லாம் விலகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க இவளால் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டுச்சு, இதெல்லாம் மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. மங்கள செய்திகள் கிடைக்கும். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம், குறிப்பாக கல்யாணத்தை எதிர்பார்க்க பெண்களுக்கெல்லாம் மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பதற்கான வாய்ப்பு, மங்கள செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் புத்திரபாக்கியத்தையோ அல்லது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளையோ எதிர்பார்த்துருக்க பெண்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். இதிலிருந்து இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டியது இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் மட்டும், உடல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி யோக பலன்கள் இந்த வாரம் முழுவதுமே நல்ல பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்கிற பெண்களுக்கு லாபங்கள் நிறைய கிடைக்க போகுது. அதே வேளையில் சக தொழிலாளர்கள் அல்லது உங்கள் கூட பணிபுரியக்கூடிய நபர்கள் அல்லது உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்கள் இவர்களிடம் சற்று அக்கறை செலுத்தி நீங்கள் முன்னேற்றத்தை கவனிச்சிங்கன்னா லாப வளங்கள் நிறைய கிடைக்கும். ஏன்னா உடனிருப்பதால் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவர்களை சற்று அனுசரித்து சென்றீர்களால் நல்ல லாப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதில் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமைத்து கொள்ள இறைவன் அனுக்கிரகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள்.